ஹாய் ஹலோ நம்பளே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன். சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா DGAFMS அதாவது டெக்கரேட்டிவ் ஜெனரல் ஆஃப் ஆர்மடு ஃபோர்ஸ் மெடிக்கல் சர்வீஸ்ல இருந்து தான் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் குரூப் சி ல இருந்து சிவிலியன் போஸ்டுக்கு தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்டன்ஸ் டிபார்ட்மெண்ட், ஸ்டெனோகிராஃபருக்கு, லோவர் டிவிஷன் கிளர்க்கு, ஸ்டோர் கீப்பரு, போட்டோகிராஃபரு, ஃபயர்மேனு, குக்கிங் போஸ்ட், லேப் அட்டெண்டன்ட், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், ட்ரேட்ஸ்மேன், வாஷர்மேன், கார்பெண்டர் ஜாயினர், டின் ஸ்மித்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 12 வகையான பணிகள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணி ஒட்டுமொத்தமாக 113 காலி பணியிடங்களும், உடல் ஊனமுற்றோருக்கு 4 காலி பணியிடங்களும், எக்ஸர்வீஸ்மென்ட்க்கு வந்து 7 காலி பணியிடங்களும், சோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 113 பிளஸ் 11 காலி பணியிடங்கள் தனியா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுல குறிப்பிட்டு சொல்ல போனா லெவல் 1ல இருந்து லெவல் 5க்கு வந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க. இப்ப அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா லெவல் 5க்கான சம்பளம் எப்படி இருக்கும்னா 29,900 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 92,300 கொடுத்திருக்காங்க ஒரு காலி பணியிடங்கள். ஸ்டெனோகிராஃபருக்கு லெவல் 4க்கு வந்திருக்காங்க. லெவல் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 25,500 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 81,100 சம்பளம் ஒரு காலி பணியிடங்கள். லோவர் டிவிஷன் கிளர்க்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அப் டு குக்கிங் போஸ்ட் வரைக்கும் வந்து லெவல் 2க்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த லெவல் 2க்கு போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா 19,900 இருந்து சம்பளம் வந்து ஸ்டார்ட் பண்ணி 63,500 கொடுத்திருக்காங்க. முக்கியமா நம்ம இப்போ லோவர் டிவிஷன் கிளர்க்கு 11 காலி பணியிடங்களும், ஸ்டோர் கீப்பருக்கு வந்து 24 காலி பணியிடங்களும், ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து ஒரு காலி பணியிடங்களும், ஃபயர்மேனுக்கு 5 காலி பணியிடங்கள் பிளஸ் வந்து எக்ஸர்வீஸ்மென்ட்க்கு வந்து ஒரு காலி பணியிடங்கள், குக்கிங் போஸ்ட்க்கு வந்து ஒரு காலி பணியிடங்கள், சாரி 4 காலி பணியிடங்கள், லேப் அட்டெண்டன்ட்க்கு வந்து ஒரு காலி பணியிடங்கள், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா 29 காலி பணியிடங்கள், அதுல உடல் ஊனமுற்றோருக்கு 2 பிளஸ் எக்ஸர்வீஸ்மென்ட்க்கு வந்து 2, ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 31 காலி பணியிடங்கள், உடல் ஊனமுற்ற தனியே 2 காலி பணியிடங்களும், வாஷர்மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 காலி பணியிடங்களும், கார்பெண்டர் அண்ட் ஜாயினருக்கு வந்து 2 காலி பணியிடங்களும், டின் ஸ்மித்துக்கு வந்து ஒரு காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. லெவல் 1 அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இதுக்கான மாத சம்பளம் 18,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 56,900 வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இப்போ ஏஜ் லிமிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அப் டு 30 வயசு வரைக்கும் இருந்தாலே போதும். ஏதோ ஒரு டிகிரி எடுத்து நீங்க படிச்சிருந்தாலும் சரி, இல்லைன்னா 12th முடிச்சிருந்தாலே போதும். ஸ்டெனோகிராஃபருக்கு 10th 12th முடிச்சிருந்தாலே போதும். அதே மாதிரி 18 முதல் 27 வயசு இருந்தாலே போதும். சோ கண்டிப்பா வந்து டைப் ரைட்டிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். லோவர் டிவிஷன் கிளர்க்கும் 18 முதல் 27 வயசு இருந்தாலே போதும். 12ஆம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதும். டைப் ரைட்டிங் கண்டிப்பா தெரிஞ்சிருந்தாலே போதும். நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். ஸ்டோர் கீப்பருக்கு வந்து 18 முதல் 27 வயசு இருந்தாலே போதும். 12ஆம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்டோர் ரிலேட்டட் வந்து இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. போட்டோகிராஃபருக்கு வந்து 18 முதல் 27 வயசு இருந்தாலே போதும். 12ஆம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதும். டிப்ளமோ போட்டோகிராஃபி நீங்க எடுத்து படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து போட்டோகிராஃபி ரிலேட்டட் வந்து கேட்டிருக்காங்க. ஃபயர்மேனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 18 முதல் 25 வயசு இருந்தாலே போதும். இதுக்கு 10th முடிச்சிருந்தாலே போதும். இதுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து ஹைட், வெயிட், சோ உங்களோட செஸ்ட், ஐ சைட், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டெஸ்ட், டெக்னிக்கல் டெஸ்ட், சோ இது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. குக்கிங் போஸ்டிங்க பொறுத்த வரைக்கும் 18 முதல் 25 வயசு இருந்தாலே போதும். 10th முடிச்சிருந்தாலே போதும். லேப் அட்டெண்டன்ட்க்கு வந்து 18 முதல் 27 வயசு இருந்தாலும் 10th முடிச்சிருந்தாலே போதும். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு 18 முதல் 25 வயசு இருந்தாலே போதும். 10th முடிச்சிருந்தாலே போதும். ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து 18 முதல் 25 வயசு இருந்தாலே போதும். 10th முடிச்சிருந்தாலே போதும். வாஷர்மேனுக்கு வந்து 18 முதல் 25 வயசு இருந்தாலே போதும். 10th முடிச்சிருந்தாலே போதும். கார்பெண்டர் ஜாயினருக்கு 18 முதல் 25 வயசு இருந்தாலே போதும். 10th முடிச்சிருந்தாலே போதும். டின் ஸ்மித்துக்கு வந்து 18 முதல் 25 வயசு இருந்தாலே போதும். 10th முடிச்சிருந்தாலே போதும். இந்த போஸ்டிங்கும் நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷனுக்கு வந்து ஓபிசிக்கு வந்து 3 வருடமும், SC/STக்கு வந்து 5 வருடமும், உடல் ஊனமுற்றவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 10 வருடமும் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸர்வீஸ்மேன், சிவிலியன், அதே மாதிரி வந்து மெடிக்கல் செலக்ஷன் வச்சு வந்து எடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. விண்டோஸ் டிவோர்ஸ்ட் இருக்கிறவங்க, சோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். மறுபடியும் வந்து சொல்றோம், இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா 6/1/2025 தான் வந்து கடைசி தேதி வந்து சொல்லியிருக்காங்க. சரியாக வந்து பாத்தீங்கன்னா 1 மாத காலம் டைம் இருக்குது. இந்த நோட்டிபிகேஷன் நேத்து தான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது 7/1/2025 தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 123 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்பளம் வந்து ஹையர் லெவல், அதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் ரிலேட்டட்ல வந்து இதுக்கு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இப்ப டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சிட்டு இருக்க நண்பர்களும் நண்பிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 15,000 காலி பணியிடங்கள் ஆனுவல் பேனல் வந்து ரிலீஸ் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான மெட்டீரியல் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளே வந்து ப்ரிப்பேர் பண்ண சமச்சீர் கல்வியின் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், சோ எல்லா சப்ஜெக்ட் புக்கும் நாங்க வந்து ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி டிஎன்பிக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களுக்காக அசஸர் எக்ஸாம்
ஜூனியர் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், இந்த 3 போஸ்டிங்கும் தனியா நாங்க வந்து ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி போஸ்ட்மேனுக்கு தனியா வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி ஜிடிஎஸ் போஸ்டிங் தனியா வந்து கொடுக்குறோம். இதே மாதிரி போலீஸ் இன்ஸ்பெக்டர் பொறுத்த வரைக்கும் சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் இதுக்கான மெட்டீரியல் வந்து கொடுக்குறோம். இதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கட்டும், எஸ்எஸ்சி எக்ஸாம் இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் மெட்டீரியல் தேவைப்படும்னா கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் காமனா வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட் அதுக்கு தனியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக்கே நாங்க சஜஸ்ட் பண்றோம். சோ அதை நீங்க மட்டும் வந்து தரவை ப்ரிப்பேர் பண்ணிட்டாலே போதும், எல்லா எக்ஸாமுக்குமே வந்து பாத்தீங்கன்னா காமனா நீங்க ஈஸியா வந்து பாஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ so much, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.